நாம அங்க போய் பாக்குறத விட அகிலாண்டேஸ்வரியா அந்த இடத்துக்கு அனுப்பி வைப்போம். அப்புறம் பாரு, ஆதியும் சமையல்காரியும் ஒன்னா இருக்கிறத அகிலாண்டேஸ்வரி பார்த்தா அப்ப இருக்கு கச்சேரி. அத்தை, உங்களால மட்டும் எப்படி இப்படி யோசிக்க முடியுது? உங்க ஐடியா நல்லாதான் இருக்கு ஆண்டி. ஆனா அகிலாண்டீஸ்வரி ஆண்டியை எப்படி அந்த லொகேஷனுக்கு அனுப்பி வைக்கிறது? அதானே, பெரியத்த கிட்ட ஆதி மாமாவும் பார்வதியும் ஹோட்டலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க அத்தை. உங்களை தான் திட்டுவாங்க அத்தை. அது என்னமோ கரெக்ட் தாண்டி. எனக்கே தெரியுமே, நான் போய் இந்த விஷயத்த சொன்னேன்னா அவ ஏன் மேலேயே பாய்வா. ஆனா அவகிட்ட இந்த விஷயத்த வேற மாதிரி கொண்டு போனா கண்டிப்பா போவா. வேற விதமாவா? எப்படி ஆண்டி சொல்ல போறீங்க? ஆதி ஏதோ பிசினஸ் மீட்டிங்காக ஹோட்டல்ல இருக்கான். உங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணா உங்க நம்பர் கிடைக்கலையா, அதனால எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள ஹோட்டலுக்கு வர சொல்லுங்க சித்தின்னு சொன்னான்னு சொல்லுவேன். சூப்பர் ஆண்டி. அகிலா ஆண்டி கிளம்பி ஹோட்டல் போவாங்க. ஆதியும் சமையல்காரியையும் ஒன்னா பாப்பாங்க. அப்புறம் அந்த சமையல்காரியோட பாடு திண்டாட்டம் தான். ஓகே மித்ரா, நான் இப்பவே போய் அகிலா கிட்ட பத்த வச்சுட்டு வரேன். ஓதி, இங்க எதுக்குடா கூப்பிட்டு வந்திருக்கீங்க? ப்ரோ உள்ளவா ப்ரோ சொல்றேன். போ ப்ரோ. வாஷம் வாங்க. நீ கார் கொஞ்சம் பார்க்க ப்ரோ, இந்த ரூம்ல உனக்கான ட்ரெஸ் இருக்கு. அண்ணி, அந்த ரூம்ல உங்களுக்கான ட்ரெஸ் இருக்கு. நீங்க 2 பேர் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஏய், என்னடா நடக்குது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்றேன். அது முத போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. பார்வதி, நீயும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க ப்ரோ? அண்ணி நாங்களாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. நீ சொல்லு ப்ரோ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்லி. உள்ள போ ப்ரோ. ப்ரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க ப்ரோ. அண்ணி நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. சரிடா, எதுக்கு இதெல்லாம் ரெடி பண்றீங்கன்னு சொல்லுங்க. சொல்றேன். அது வா வா ப்ரோ. வாங்க நீ. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணமிருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வா வா. சின்னையா, இந்த பாட்டியம்மா எப்படிங்க? அண்ணி இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இன்னும் நிறைய ஷாக் உங்களுக்காக வெயிட்டிங். பாக்குறீங்களா? லைட்ஸ் ஆன். ப்ரோ, உங்க 2 பேத்தோட மேரேஜ் அவசர அவசரமா நடந்ததுனால அதை நம்ம பெருசா செலிப்ரேட் பண்ண முடியல. சோ நானும் ஷாமும் பிளான் பண்ணி உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி உனக்காக, சாரி உங்களுக்காக ஒரு சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி ரெடி பண்ணிருக்கோம். வாங்க ப்ரோ போலாம். அகிலாவும் ஹோட்டலுக்கு போற விஷயத்த அருணுக்கு போன் பண்ணி அவனை அலர்ட் பண்ணணும். பணம் இருக்கும் மனம் இருக்கும் உங்கள் வாசலில், நல்ல குணம் இருக்கும் குலம் இருக்கும் எங்கள் வாசலில், உன் மனமும் பூமணமும் உங்கள் வாசலில், நல்ல பூமணமும் பாமணமும் எங்கள்
மணமகளும் மணமகனும் 100 ஆயுசு நல்லா இருக்கணும். தேங்க்யூமா. அண்ணி ரமணி பாட்டி பாடி நல்லா அசத்திட்டு போயிட்டாங்க. இன்னும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க. யாருன்னு பாக்குறீங்களா? அங்க பாருங்க. ஹாய். ஹாய் சக்தி, இவங்க எப்படி இங்க? எல்லாம் அப்படித்தான். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சக்தி. அண்ணி இவங்க மட்டும் இல்ல, உங்களை வாழ்த்துறதுக்காக இன்னும் ஒரு முக்கியமான ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா, தன்னை மட்டும் எனர்ஜெட்டிக்கா வச்சுக்காம தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் எனர்ஜெட்டிக்கா கலகலப்பா வச்சிருக்கிறவங்க தான். அவங்க வேற யாருமே இல்ல, த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் மாம் அச்சுமா. ஹலோ ஆதி, பார்வதி, உங்களோட இந்த ஸ்பெஷல் டே அன்னைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கதா நான் உங்க அச்சுமா வந்திருக்கேன். ஹாய் Hi, அச்சுமா. அருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு அச்சுமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆதி அண்ட் பார்வதி. ஷோ எவ்வளவு அழகா இருக்காங்க. லக்கி ஃபெலோ. ஆல் தி பெஸ்ட் உங்க ரெண்டு பேருக்குமே. ஸ்டே வெரி ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட். சரிங்களா? அருண், நானும் வந்ததுல இருந்து தேடிட்டு இருக்கேன். இங்கங்க பார்த்தாலும் அம்மாவை காணோம். எங்க இருக்காங்க? அச்சுமா, அம்மாக்கு தெரியாம நடந்திருக்கு கல்யாணம். என்னது? பிக்கப் பிக்கப் பிக்கப். தயவு செஞ்சு இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். நீங்க வந்து எங்க ஃபேமிலில ஒருத்தங்க மாதிரி அப்படிங்கறதுனால பர்சனலா இன்வைட் பண்ணிருக்கேன். அதனால நீங்க வந்து எனக்கு என் ப்ரோக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணாமா. அதெல்லாம் விட அருண், உன் மேல ஆல்ரெடி 50 கேஸ் இருக்கு. இந்த கேஸ்ல என்ன தேவையில்லாம இன்வால்வ் பண்ணாதீங்க. நான் இங்க வந்துட்டு போன விஷயம் இந்த ஈவென்ட் மாதிரி சீக்ரெட்டாவே இருக்கட்டும். கண்டிப்பா. தயவு செய்து. Thank you டா. நீங்க சொல்லாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். இங்க வந்திருக்கும் என்னுடைய ப்ரோவுடைய நெருங்கிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஸோ இந்த செலிப்ரேஷனை தயவு செஞ்சு உங்கள் மொபைலில் யாருமே வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டாம். ஸோ உங்கள் மொபைல் ஃபோனை எல்லாருமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேண்டுகோள் வச்சேன் அப்படின்னா, என்னோட ப்ரோவோட மேரேஜ் எப்படி நடந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அந்த ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான். ஷாம் அங்கதானே இருப்பான். ஷாமுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். என்னோட ப்ரோவை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். என் ப்ரோவை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் கண்டிப்பாக எங்கள் அண்ணியை பற்றி சொல்லி ஆகணும். எங்ககிட்ட கோடி கோடியாக பணம் இருக்கலாம், ஆனால் எங்கள் அண்ணி குணத்தில் கோடீஸ்வரி. தனக்கு கெடுதல் நினைக்கிறவங்க கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த மனசு தான் அவங்க கிட்ட இருக்கிற பெரிய சொத்து. பொறுமையில எங்க அண்ணி ஒரு பூமி மாதிரி, பாசத்தை காட்டுறதுல ஒரு தாய் மாதிரி. இன்னும் சொல்ல போனா எங்க அம்மாவை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எங்க அண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிக்கப் பிக்கப் ஷாம் பிக்கப் பிக்கப் ஷாம். அருண், நீங்க வந்து ரொம்ப சென்டிமெண்டா இருக்கீங்கன்னு தெரியுது. பட் இப்போ வந்து இமோஷனல் ஆகிறதுக்கான நேரம் கிடையாது. பட் இப்போ ஆதி அண்ட் பார்வதியோடைய வெட்டிங்க ஹாப்பியா செலிப்ரேட் பண்ண வேண்டிய தருணம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், காதல் ஜோடிகள் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சிவா சக்தி, ஜீவா பூங்கொடி, நம்ம இனியன் ராசாத்தி அண்ட் வெண்ணிலா முத்துரசன். இவங்க எல்லாருமே காதல் கதைகள்ல ஸ்பெஷலான இடம் பிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப அழகான ஒரு காதல் ஜோடி தான் நம்மளுடைய ஆதியன் பார்வதி. ஆதி பார்வதியோடைய காதல் கதைக்கும் உங்களுடைய காதல் கதைக்கும் என்ன வித்தியாசம் சக்தி, நீங்களே சொல்லுங்களேன். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா,
மத்த எல்லா ஜோடியும் இன்க்ளூடிங் ஆதி பார்வதி வரைக்குமே காதலிச்சுட்டு கல்யாணத்துக்காக போராடிட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு காதலுக்காக போராடிட்டு இருக்கோம். கரெக்டா சொல்லிருக்கீங்க சக்தி. எல்லாருடைய கதைகள்லயுமே காதல் அப்படின்றது திருமணம் அப்படின்ற என் கார்டுல போய் முடிஞ்சிருக்கும். ஆனா உங்களுக்கு திருமணம் தான் டைட்டில் கார்டாக இருந்திருக்கு. காதல் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக அமைய போகுது. Wishing you all the best in love. அதேதான். நான் இப்ப இவங்க மேட்ருக்கு வரேன். சவுத் இந்தியாவின் நம்பர் 1 பிசினஸ் மேன் மிஸ்டர் ஆதிக்கு தூங்க கூட டைம் இருக்காது. ஆனா சைக்கிள் கேப்ல அவரு பார்வதியை லவ் பண்ணிருக்காரு. அங்கதான் எனக்கு ஒரு டவுட்டே. இவங்க லவ் பண்ணதுல உங்களுக்கு என்னமா டவுட்? இல்ல, ஆதி சார் ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் படிக்கிற காலத்திலயோ இல்ல தொழில் சம்பந்தமா எத்தனையோ ஊருக்கு போறாரு வராரு. அப்படி போற இடத்துல எத்தனையோ பொண்ணுங்களை பாத்திருப்பாரு, பேசிருப்பாரு. கரெக்ட். ஆனா அவங்க யாருமே இவர் மனசுல இடம் பிடிக்கல. எங்கேயோ கிராமத்துல இருந்து வந்த அப்பாவி பொண்ணு பார்வதி எப்படி இவர் மனசுல இடம் பிடிச்சாங்க? பார்வதி மேல எப்படி இவருக்கு லவ் வந்துச்சு? இதே கேள்வியதான் நான் பெரியய்யா கிட்ட ஏற்கனவே கேட்டிருக்கேன். என்னையே இவருக்கு பிடிக்கும்னு இது வரைக்கும் இவர் பதில் சொன்னதே இல்ல. பார்வதி, நீங்க அந்த விஷயத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி அவர் பதில் சொல்லிதான் ஆகணும். ஆதி, இத்தனை நாளா பார்வதி நீங்க ஏன் அவங்களை காதலிக்கிறீங்க அப்படின்னு பல தடவை கேட்டிருக்கலாம். நீங்க பதில் சொல்லாமலும் இருந்திருக்கலாம். பட் அப்போ வந்து அவங்க உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்டாக இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் வந்து அவங்க காதலிச்சீங்க, காதலியாக பாத்தீங்க, மழுப்பலாம். ஓகே, மன்னிச்சு கூட விட்டுலாம். ஆனா இன்னைக்கு உங்க பக்கத்துல உங்க மனைவியாக நிக்கிறாங்க. அதனால பார்வதி நீங்க ஏன் காதலிக்கிறீங்க அப்படின்னு பார்வதி மட்டும் இல்ல, சக்தி மட்டும் இல்ல, அருண், ஷியா மட்டும் இல்ல, இங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கரெக்டா? கேட்கலாமா? இப்போ சொல்லியே ஆகணும். ஆதி, ஷியாமு கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறானே. சொல்லுங்க ப்ரோ. சொல்லு ப்ரோ. சொல்லுப்பா ஆதி கண்ணா, சொல்லுப்பா. சொல்லாதி. சொல்லுங்க மிஸ்டர் ஆதி. ஆதி சார் சொல்லுங்க. சொல்லுங்க மிஸ்டர் ஆதி. சொல்லுங்க மிஸ்டர் ஆதி, சொல்லுங்க. சொல்லுங்க சார். சொல்றேன். ஒருத்தரை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். ஆனா பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. ஆதி, மழுப்புறீங்க. அந்த கதையெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். கண்டிப்பா ஒருத்தர் பிடிச்சிருந்தா ஒரு காரணமாவது இருக்கணும்ல. ஆமா, இருந்தே ஆகணும். சொல்லுங்க அந்த காரணத்தை. இந்த காரணத்துக்காக தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுக்காக தான் நான் லவ் பண்றேன்னு சொன்னா அந்த காரணம் இல்லாம போகும்போது காதலும் காணாம போயிடும். அப்பவும் சரி, இப்பவும் சரி, எப்பவுமே என் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மூச்சு நிக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டி மேல எனக்கு காதல் இருக்கும். ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க ஆதி. இன்றைய காலகட்டத்துல திருமணம் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நிறைய யங்ஸ்டர்ஸோட மனசுல அவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கும்போது here is a perfect marriage அப்படின்னு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருப்பியுமே ஆதிக்கும் பார்வதிக்கும் எங்களுடைய பெஸ்ட் விஷஸ், எங்களுடைய பெஸ்ட் பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்கும். அண்ட் செலிப்ரேஷன் டைம் இமோஷனல் கூடாது. நோ 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 அப்படின்றதுக்காக கண்டிப்பா எனக்கு தெரியுமா ஆதி, உங்களுக்கு அம்மா இங்க இல்லாதது எவ்வளவு பெரிய குறையாக இருக்கும்னு. பட் நம்ம எல்லாருக்குமே ஒரு அம்மாவாக இப்படிதான் இருக்கிறவங்க, ஒரு இன்ஸ்பைரிங் மம்மி அப்படின்னு இருக்கவங்க நம்ம ரமணி பாட்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்து இடமே களை கட்டிடுச்சு. எங்க இருக்கீங்க ரமணி பாட்டி? ரமணி பாட்டி எங்க இருக்கீங்க? வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கமா. ஐ அம் வெரி ஃபைன். உங்களால நாங்க எல்லாரும் ஃபைன். இப்ப ஆதி பார்வதியும் வெரி வெரி ஃபைன். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நடிச்சு ரொம்ப சந்தோஷமா நிக்கிறாங்க. பாட்டி நீங்க வந்துட்டீங்க. நீங்க பாடி களகட்டும் இந்த மேடையில இருந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு பிரேக் எடுத்துக்கிறேன். இந்த பசங்க மேல எக்கச்சக்க கேஸ் இருக்கு. அந்த கேஸுக்கு ஏதாவது சொல்யூஷன் நான் பாத்துட்டு வரேன். ஓகே ஆதி, பார்வதி, ஆல் தி பெஸ்ட் again. I'll see you soon. Take care. Shakti, bye bye. வரேங்க. இங்க வாங்க. கலக்குங்க பாட்டுல. I'll see you all. Tata. நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்து ஒரு ஜோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணுக்குண்ணு பக்கத்திலே கண்ணி பொண்ணு நிக்கையிலே
கண்ணு படும் மொத்தத்திலே கட்டழக அப்பாடி என்ன சொந்த 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு விளங்க இங்கு வாழணும் சோழவனத்து ஒரு ஜோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். என்ன சக்தி, நீங்க மட்டும் அமைதியா இருக்கீங்க? நீங்களும் ஒரு பாட்டு பாடுங்க. செம்பருத்தி பூவு சித்திரத்தை போல அம்பலத்தில் ஆடுதிங்கே கலகலக்குது கலகலக்குது கொலுசு சத்தம் கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பாத்துக்கு. கலகலக்குது கலகலக்குது கொலுசு சத்தம் கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பாத்துக்கு. என்ன தோள் மேலே பூமாலையாக ஆனாளே அன்பாலே நம்பிக்கை ஆளும் ராணி ஆனாளே. அதிகாலையில் சுத்திரபாதம் கேட்கும் இனிமேல் நம் வீட்டில் எப்போதும் கலகலக்குது கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பார்த்துக்கு. அருணுக்கு ட்ரை பண்ணலாம். கலகலக்குது கலகலக்குது கொலுசு சத்தம் கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பாத்துக்கு. கலகலக்குது கலகலக்குது கொலுசு சத்தம் கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பாத்துக்கு. என்ன தோள் மேலே பூமாலையாக ஆனாளே அன்பாலே நம்பிக்கை ஆளும் ராணி ஆனாளே. ஹலோ, சொல்லுங்கப்பா. அருண், நீ இப்போ விஜய் பார்க் ஹோட்டல்ல தானே இருக்க? நாம இங்க இருக்கிற விஷயம் அப்பாக்கு எப்படி தெரிஞ்சது? ஒருவேளை பார்ட்டி பண்ற விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஐயோ. டேய் அருண், லைன்ல இருக்கே இல்லையா? என்ன சத்தத்தை அப்பா, அது வந்து சம்மதிக்காத அருண். எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஹோட்டல்ல பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆதியும் பார்வதியும் அங்க இருக்காங்க. அப்பா, இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் இப்ப கேட்காத. இப்ப எதுக்காக போன் பண்ணனா? உங்க அம்மா அந்த ஹோட்டலுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? அம்மா இங்க வந்துட்டு இருக்காங்களா? ஆமா, அகிலா அங்கதான் வந்துகிட்டு இருக்கா. ஆனா உங்க பார்ட்டி நடக்கிற விஷயம் அகிலாக்கு தெரியாது. வேற ஒரு மீட்டிங்காக அகிலா அங்க வந்துகிட்டு இருக்கா. உங்களை பார்த்துட்டானா என்ன நடக்கும்னு தெரியாது. எதுக்கும் நீங்க அலர்ட்டா இருங்க. அதுக்காக தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அகிலா அந்த ஹோட்டலுக்கு வரவிடாம தடுக்க நான் ட்ரை பண்றேன். பட் என்ன வேணா நடக்கலாம். எதுக்கும் நீங்க அலர்ட்டா இருங்க. சரிங்கப்பா. ப்ரோ கிட்ட இதை சொல்லி தேவையில்லாம டென்ஷன் படுத்த வேண்டாம். என்ன பண்ணலாம்?